உலகின் மிக பிரம்மாண்டமான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா அது அமேசான். எல்லாருக்குமே தெரியுங்க. அமேசானை பத்தி பலருக்கும் தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிரம்மாண்டமான காடு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த காட்டினுடைய பேரு அமேசான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம். இதுக்குமே அர்த்தம் இருக்குங்க. இதுக்குமே ஹிஸ்டரியும் இருக்கு. சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பு ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் பிரான்சிஸ்கோ அப்படின்றவர் இந்த காட்டுக்குள்ள ரிவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போறாருங்க. அப்படி போகும்போது இந்த காட்டுடைய வளங்களை பார்த்து வியந்து போன அவரு வணிகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சில மெர்ச்சன்ட்ஸ் அவர் கூட அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படி அந்த காட்டுக்குள்ள போகும்போது அங்க இருந்த காட்டுவாசிகள் இவர்களை தடுத்து தாக்கவும் செய்யறாங்க. அப்படி பிரான்சிஸ்கோவை முன்னாடி வந்து தாக்குனது பெண் காட்டுவாசிகள் தான். இந்த பெண் காட்டுவாசிகளோட வீரத்தை பார்த்து வியந்து போன பிரான்சிஸ்கோ அவங்கள இந்த காட்டினுடைய வாரியர்ஸா பார்த்தாரு. ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த காட்டுக்கு அந்த ரிவருக்கும் அமேசான் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அமேசான் அப்படின்னா கிரேக் மெத்தாலஜில பெண் கடவுள் அப்படின்னு அர்த்தம், காட் ஆஃப் வார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த காட்டை உலகினுடைய நுரையீரல் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கு காரணம் இந்த உலகத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த ஆக்சிஜன்ல இருந்து 20% ஆஃப் ஆக்சிஜனை இந்த காடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பொதுவா 4 நபர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை 2 வளர்ந்த மரங்கள் கிட்ட இருந்து கிடைக்குது சொல்லுவாங்க. அப்ப பாத்துக்கோங்க, இந்த உலகத்துக்கு 20% ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ற இந்த அமேசான் காட்டுல எவ்வளவு மரங்கள் இருக்கும் அப்படின்னு. இவ்வளவு மரங்களை கொண்ட இந்த காட்டினுடைய பரப்பளவு 6.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த காடு 9 நாடுகள்ல பரவி இருக்கு. அதுல 60% ஆஃப் காடு வந்துட்டு பிரேசில்ல இருக்குது. அடுத்தபடியா அமேசான் காடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மிகப்பெரிய காடோ அதே மாதிரி அந்த காட்டுல இருக்கிற அமேசான் நதியுமே ஒரு மிகப்பெரிய நதிங்க. எந்த அளவுக்கு பெரியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய நதியா கருதப்படுறது ஆப்பிரிக்காவில இருக்கிற நைல் நதி. இதை நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். இதுக்கு அடுத்தபடியா 2வது மிகப்பெரிய நதியா அமேசான் ரிவரை தாங்க சொல்றாங்க. இது சுமார் 6400 கிலோமீட்டர் நீளமுடையது. ஆன்டிஸ் மலைத்தொடர்ல இருந்து பிரேசில் பீச் ஓரங்கள் வரைக்கும் பாயிற இந்த நதி சுமார் 1000 குறு நதிகளை தன்னுள் அடக்கி இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் சுமார் 20 கோடி லிட்டர் இந்த நதியில இருந்து அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்கிறதா சொல்லப்படுது. முதலில் மேற்கு நோக்கி பாய்ந்த இந்த நதி ஆன்டஸ் மலையோட வளர்ச்சியினால இப்போ கிழக்கு நோக்கி ஓடி. அடுத்தபடியா இந்த காட்டுல வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த காடு ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு வீடா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த காட்டுல கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட நிலவாழ் உயிரினங்கள், 3000க்கும் அதிகமான மீன் வகைகளும், 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும், 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்கள் அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த படங்கள்ல பார்த்து மட்டுமே பிரமிப்படைந்த பிரானா, பிரம்மாண்டமான முதலைகள், பிரம்மாண்டமான அனகொண்டா எல்லாமே இந்த காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உயிரினங்கள்ல அரபைமா மீன் முக்கியமான ஒண்ணா இருக்குங்க. ஏன்னா இது மிக பழமையான உயிரினமா சொல்றாங்க. இந்த மீன் வகை 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறதா சொல்லப்படுது. 15 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த மீன்களோட செவிகள் அளவுல சின்னதா இருக்கிறதால மற்ற மீன்களை மாதிரி தண்ணீருக்கு அடியில ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால தண்ணீருக்கு வெளியே வந்து காத்து வாங்குமாங்க. அதுவும் இல்லாம இந்த மீனால 24 மணி நேரமும் வெளியே உயிர் வாழ முடியுமா. இது போக இந்த காட்டுல 1600 வகைக்கும் மேற்பட்ட 39,000 கோடிகள் மரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இது வெறும் மரங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல வகையான செடி கொடிகளோட வகைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இவ்வளவு மரங்கள் இருக்கிற காரணத்தாலையும் இந்த மரங்களோட பிரம்மாண்டமான அமைப்பினாலையும் இந்த காட்டுக்குள்ள தரைப்பகுதிக்கு சூரியன் வந்து தொடவே தொடாதாங்க. அதுவும் இல்லாம மழை பெஞ்சா அந்த மழை துளிகள் தரையை வந்து தொடுறதுக்கே 10 நிமிஷம் ஆகுமா. இவ்வளவு ஆபத்தான இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த காட்டுல 400க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர்கள் வெளி உலகோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்காங்க. இந்த காடு பல வகை காரணங்களால அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 20% மனிதர்களால் அழிக்கப்பட்டிருக்குங்க. அமேசான் மழைக்காடு நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருந்தாலுமே அந்த ஒரு காடு பல உயிரினங்களுக்கு அடைக்கலமா இருக்கு. அதுவும் இல்லாம உலகத்துல இருக்கிற பல மக்களுக்கு பல நன்மைகளையும் பல வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி தருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.